ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து பூரி சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம எப்பயுமே சப்பாத்தி பூரி மாதிரி உள்ள ரொட்டி இது மாதிரியான வகைகளுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜ் குருமா அல்லது பொட்டேட்டோ குருமா தான் செய்வோம். நம்ம வீட்டில் சில நேரத்தில் காய்கறி ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ தக்காளியும் வெங்காயம் மட்டும் இருந்தால் அதை வச்சு ஒரு பிளைன் குருமா எப்படி செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். வாங்கப்பா. இந்த பிளெயின் குருமாக்கு நம்ம சில பொருட்களெல்லாம் வந்து வதக்கி சேர்க்க போகிறோம். அதுதான் நமக்கு வந்து பேஸாக இருக்க போது. காய்கறி இல்லைனாலும் நல்லா திக்காக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்ட பிறகு நம்ம வந்து ஒரு ஏலக்காவும் 2 பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு இதை வச்சு நம்ம தாளிக்க போகிறோம். அடுத்து ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா வதக்கிக்கணும் நம்ம. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம நறுக்கியிருக்கோம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு நாட்டு தக்காளி சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வதங்கிறதுக்கு. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 பத்த அளவுக்கு தேங்காவை நீங்கள் வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடுங்க. இந்த கலவை வந்து நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்ட பிறகு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இது போட்டு தாளிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து அரிஞ்சு அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வந்து நல்லா மைய வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குருமாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 2 விசில் வச்சு நம்ம இறக்க போகிறோம். ஸோ குக்கரை மூடிடுவோம்.
இப்போ 2 விசில் வந்துடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ வந்து மேலாப்பில் நம்ம வந்து கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பிளெயின் குருமா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது நல்லா திக்காகவே இருக்கும். உங்களுக்கு காய்கறி எதுவும் இல்லைன்னா கூட உங்களுக்கு பூரி, சப்பாத்தி, பரோட்டா இதோடலாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.